சஷ்மிதாவை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி காஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் காஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நடந்ததா? டக்குன்னு காஸ்ட் பண்ணி டக்குன்னு நமக்கு வந்து ஸ்டோரி சொல்லி டக்குன்னு ஷூட் போய் இப்போ ரிலீஸ்க்கும் வந்துருச்சு டக்குன்னு. ஸோ எனக்கு இவரு டக்குன்னு நடந்த விஷயம் அது. கீழே வந்து ஃபுல்லா வந்து ஃபயர் வச்சிருக்காங்க, கேமரா இங்க இருக்கு, நாங்க 2 பேரும் ரோப்ல மேல இருக்கணும். விழுந்தா கேமராவை இடிச்சுட்டு அப்படியே இதுல விழுந்துட வேண்டியதான். ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லல அவரு. இப்பதான் இந்த ஒரு இன்டர்வியூல தான் சொன்னாரு. யங்கர் ஆர்டிஸ்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீயிங் தமிழன். பரவசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற படம் வந்து 6th ஜூன் அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட நம்ம வந்து பேச வந்திருக்கோம். நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ் சஷ்மிதா, விமல் சார், சாயாதேவி மேம், இயக்குனர் மிஸ்டர் எஸ்கே கார்வண்ணன் அண்ட் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் தீபன் சக்கரவர்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்ககிட்ட நிறைய பிச்சஸ் வரும், ஐம் ஷோர் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பிச் பண்ணுவாங்க. இந்த படத்தை நீங்க எதுக்காக என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணீங்க? இந்த படம் வந்து கதை சொல்ல வரும்போது கேமராமேன் சுகுமாரன் தான் வந்து சொன்னார், இது மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே கேட்கலான்னு சொல்லி அப்புறம் டைரக்டர் அவங்க எல்லாம் வந்தாங்க, கதையை சொன்னாங்க. கதை சொல்லும் போதே ஒரு ஒரு இது ஒரு 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 வாழ்வியல் சம்பந்தமான ஒரு படம், ஒரு புது கண்டென்ட்டாக இருந்தது கேட்கறதுக்கு. இதோட டைலாக்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட்டு, இது எல்லாமே புதுசாக இருந்தது. கேட்டோடனே பிடிச்சது. என்னோட கதாபாத்திரமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால சரி கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்து சிறுமலையில் ஷூட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து இந்த கதையோட இந்த கதை களம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி சுகுமாரன் அந்த மலை பிரதேசம்னா ரொம்ப நல்லா கேமரா பண்ணுவார். அவரோட கேமராவாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கரனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இவங்களோட ஜெனிஃபராக இருக்கட்டும், பாத்திமாவாக இருக்கட்டும், இன்னொரு விஆர்னு இன்னொரு பையன் சலீம் அந்த கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே கேரக்டர் வந்து ஒன்று புதுசு புதுசாக இருக்கும். இப்போ வாழ்வியல், அப்புறம் இன்னொரு மகேந்திரன் ஒரு பையன் நடிச்சிருக்காப்புல, அப்புறம் கலைன்னு ஒன்று, அப்புறம் கூல் சுரேஷ், சுகுமாரன் நம்ம கேமராமேனே ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க, ஒரு அண்ணனும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் டைரக்டர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல குரூவாக இருந்தது, நல்ல ஒரு செட்டப்பாக இருந்தது. மியூசிக் வந்து தீபன் சக்கரவர்த்தி அவங்க ஒரு மியூசிக். அப்போ சாங்கெல்லாம் கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு இந்த கிளைமேக்ஸ் சாங்லாம் செம்ம எனர்ஜியாக இருக்கும். சிவனை பற்றி ஒரு சாங்கு, நல்ல ஒரு வைப்பான சாங்கு, நல்ல ஒரு எனர்ஜியான சாங்கு. அதேமாதிரி ஒரு குழந்தைங்கள் சின்ன வயசில் அந்த ஊர் மலை சார்ந்த இடம், அவங்க வாழ்ந்த இடம், அவங்க பழகின இடம், இந்த இடத்த வச்சு வரிகள் ஏகாதேசிய கவிஞர் அண்ணன் அவர் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்ந்த இடம், இந்த சின்ன பசங்களுக்கு என்ன தோணும், அவங்களோட மைண்ட் செட்டில் அவங்களுக்கு என்னவா இருக்குமோ அந்த மூடில் இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கு. அதே மாதிரி ஆர்ஆரும் பயங்கரமாக கலக்கிட்டாரு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு காதல் படமா இருந்தாலும் ஒரு பேய் படம்னு சொல்லலாம், ஒரு அந்த மாதிரி ஒரு ஜேனர்ல சென்டிமெண்ட் படம்னு சொல்லலாம். அந்த ஜேனருக்கு வந்து ரொம்ப ஆர்ஆருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது வந்து அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படமே ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு முழு நிறைவோட நடிச்ச ஒரு படமா இருக்கு. அதுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான அண்ணன் எஸ்கே கார்வண்ணனுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யுவர் படங்கள்ல நீங்க வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க, டைரக்டும் பண்ணியிருக்கீங்க. இது ரெண்டையுமே சேர்த்து பேலன்ஸ் பண்றதுல ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு தோணிருக்கா? நம்ம வாழ்க்கையில அந்த இதை விட பெரிய கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டேன். கஷ்டமா தெரியல, அதனால விரும்பி செய்யறதா நம்ம சொல்லியிருக்கீங்க, அது ஒரு ஃபேஷன் இருந்துச்சு. அதனால எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால யாரும் எதுவும் வேண்டாம், அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும்னு சொன்னா கூட நான் அதை செய்யலை, நானே அதை ஹேண்டில் பண்ணிட்டேன். நமக்கு பிடிச்ச தொழில். ஸோ வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் பிட்ச் பண்றதை விட நம்மளாவே பண்ணிடலாம். அது பெரிய அவங்களை நம்ப வச்சு அது அவங்களை ஏமாத்தி கூட்டிட்டு கூட பெரிய படம். முக்கால்வாசி இயக்குநர்கள் அப்படி நம்ப வச்சு ஏமாத்தி தான் கூட்டிட்டு வராங்க. 100 படம் ரிலீஸ் ஆனா 90 படம் அப்படிதான் கூட்டிட்டு வராங்க. அது என்னால அவங்க முடியல. வேற இந்த ட்ரெய்லர்ல வர கடைசி டைலாக், மாரியம்மன் இப்போ மேரியம்மன் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற டைலாக் வந்து நிறைய பேர் வந்து அதை கான்ட்ரோவர்சி அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நடந்த சம்பவம் சொன்னேன். எங்க ஊர் பக்கத்துல
சர்ச்சில் வந்து இந்த சாமி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆமன் சாமி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு கோபம் நம்ம கிட்டே நம்ம மங்களே இருந்தவன் திடீர்னு போயிட்டு வேற ஒரு சர்ச்சு இங்கேருந்து வரி கொடுத்துருந்தாங்க, திடீர்னு போய் சர்ச்சை எடுத்துட்டா. அப்போ நீ எங்கே போனாலும் இதே நம்ம சாமியே கொடுறான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தான். அதுதான். மேம் நீங்க வந்து சார் கூட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? நீங்க தான் இந்த மாதிரி கேட்டீங்க. இல்ல இந்த மாதிரி கேட்டாங்க. அப்படி நான் போயிட்டு நீங்க வரல. அப்படியே நீங்க வரல. நம்ம கேட்கவே அப்புறம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அவர்கிட்ட சொல்லிடுறேன். அவருக்கு இன்னொரு வாட்டி கேட்டாங்க. உங்களுக்காக இன்னொரு வாட்டி சொல்றேன். சார் கூட ஒர்க் பண்ணது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி நைஸ் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சார் படம் பண்ணும்போது இவர் தான் பண்றாருன்னு தெரியாது. அது வந்து சடனா நடந்த விஷயம். இதுவும் அதே மாதிரிதான் ரொம்ப சடனா நடந்த விஷயம். என்னை வந்து சஷ்மிதாவை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி காஸ்ட் பண்ணாங்கன்னா என்னை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் காஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நடந்ததா டக்குன்னு காஸ்ட் பண்ணி டக்குன்னு நமக்கு வந்து ஸ்டோரி சொல்லி டக்குன்னு ஷூட் போய் இப்போ ரிலீஸ்க்கும் வந்துருச்சு டக்குன்னு. ஸோ எனக்கு இவரு டக்குன்னு நடந்த விஷயம் அது. ஸோ ஹாப்பி தான் அவரோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால ரொம்ப கம்ஃபர்டபுள். நம்ம ஏற்கனவே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் இன்னோவேட்டிவா ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? இல்லை, நான் ஹாரர் மூவியா என்னுடைய தனிப்பட்ட நேம்ல பண்ற ஃபர்ஸ்ட் படம் சார் படம் தான். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல நிறைய கற்றுக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக வெளியில் வாசிக்கும் போது லைக் நம்ம படத்தை பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைக் ஒரு ரொபோட்டிக்காக போவோம். பட் நம்ம படம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கணும்னு தோணும்ல. ஸோ அப்போ அந்த ஜோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு சிலது ஒட்டாமல் கூட இருக்கும், நம்ம வாசிக்கிறது ஒரு சிலது ஒட்டாமல் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சார்கிட்ட காமிச்சு, நான் எப்பவும் ரீல்ஸ் முடித்தோடனே எப்பவும் டேரக்டர்ஸோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் மிக்ஸுக்கு போவேன். அதனால ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே சார் கூப்பிட்டு காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப் முடிச்சேன். அந்த மாதிரி ஒன்று அவருடைய ஒரு மேற்பார்வை அப்புறம் தான் போச்சு. ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் வெல். நீ எல்லாரும் பார்த்துட்டு மக்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டு அவர் என்னன்னா அவருடைய நல்ல ஒர்க்கிங் செட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முதல்ல ஃபுல்லாக படத்தை காட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறத அவரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் படத்தை பண்ணிக்கணும். ஸோ எல்லாரும் உங்களை ஜெனிஃபர்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கிறதா? அதோ பிடிக்காத விஷயமா? என்ன கூப்பிட்டாலும் பிடிக்கும். பாசமா கூப்பிட்டா போதும். மொத்தத்துல கூப்பிடணும். ஸோ படத்துல உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சீன், அதாவது ஃபேவரட் டயலாக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நீதான் சொல்லணும். மலையில இருந்து கிளம்புற நான் வந்து சேஸ் பண்ணிட்டு போறேன். பிரேக் பிடிக்கல, வண்டி பிரேக் பிடிக்கல, மண்ணு போட்டு ஆக்சுவலி ரோடு போட்டுருக்காங்க. அப்பதான் மண்ணு போடுறாங்க. மண்ணு போட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மண்ணு போட்டாங்க. கிட்ட ஆகுது வண்டி. அது டிவிஎஸ் வண்டி வேற. ஒரு ஹை ஸ்லோப்ல இருந்து புல்லட் வண்டி ஓகே பிரேக் பிடிச்சிரும். டிவிஎஸ் கொஞ்சம் பிடிக்காது. ஆடினே ஆமா, அது நான் ரீல்ல பாக்கும்போது கூட எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. அப்படியே சத்துன்னு போய்டுவாங்க உள்ள. அன்னைக்கே விழ வேண்டியது விழாம போயிடுச்சு. நான் எப்படி விழுந்திருப்பேன். அதுக்குள்ள ஏடிஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அது உங்களுக்கு ஃபேவரட் சீனா? ஜாலி. அது வந்து இன்னொன்னு வந்து ஒரு இதுக்கு நடந்து போகணும். ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கும் தண்ணி. இந்த பக்கம் வந்து குழி இருக்கு, இந்த பக்கம் தண்ணி இருக்கு. நான் நடுவு நடந்து போகணும். இப்படி இருந்தா அவ்வளவுதான், அவ்வளவுதான் போயிடுவேன். அதுக்கப்புறம் புது ஜெயப்பட்டா பிடிச்சி வந்து போவாங்க. அந்த மாதிரி உண்மையில கொலை பண்ண பாக்குறாங்க என்ன இவங்க சேர்ந்துக்கிட்டு. அந்த மாதிரி அது ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி சார் தோ ஸ்டண்ட் இருக்கு, மேம் தோ ஸ்டண்ட் இருக்கு படத்துல. அவங்களும் நீங்களா ஆக்ஷன் பண்ணீங்களா? சீக்வென்ஸ் இல்ல ஸ்டண்ட்ல பல்ட்டி எல்லாம் கிடையாது. அவங்க லைக் ஆக்ஷன் சொல்றேன். அடிச்சு கணருக்குள்ள. ஆமா, கேமராமேன் சார் வந்து எனக்கு அண்ணாவா பண்ணிருக்காரு இந்த படத்துல. என்னோட பிரதரா அவர் பண்ணிருக்காரு. அவருக்கு எனக்கு வர்ற காம்பினேஷன் சீன் எல்லாமே வந்து ரொம்ப பாசமா பேசிக்கிறாங்க. தங்கச்சி கிடையவே கிடையாது. எப்ப எனக்கு அவருக்கு டைலாக் வருதோ அப்ப அடிதடி இருக்கும். நான் அவரை அடிக்கிறது, அவர் என்ன அடிக்கிறது, நான் அவரை அடிச்சு அவருக்கு ரத்தம் எல்லாம் வந்து அவர் ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு அவருக்கு கண்ணெல்லாம் என்னோட கையெல்லாம் அவர் கண்ணத்துல அப்படியே பதிஞ்சிருச்சு. அவரும் அதே மாதிரி நான் அடிச்சாரு. அதுக்கு ரிவெஞ்ச் தான் அது எல்லாமே. இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் இருக்கு. அப்புறம் அந்த சாங் அவர் பண்ண இருந்தாரு சொன்னார் இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் சாங், அது கூட நல்லா ரோப் போட்டு மேல தூக்கி இவர் இப்பதான் சொல்றாரு அந்த மரம் வந்து எப்ப வேணாலும் உடைய இருந்த மரம் வந்து எங்க கிட்ட அன்னைக்கு சொல்லவே இல்லை அவரு. அந்த என்ன மரம் வந்து டக்குன்னு உடையுமே. அந்த மாதிரி ஒரு மரத்துல ரோப்பு கட்டி எங்க 2 பேரும் தொங்க விட்டாரு. எங்களுக்கு அப்ப வரையும் தெரியாது அந்த மரம் வந்து உடைய மரம் வந்து
பயந்துகிட்டு இருந்தேன் எனக்கு தான் தெரியும். எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. அதான் அவர் போய் சொல்லாம கீழே விழுந்தா கீழே ஒண்ணுமே இல்ல, நெருப்பு இருக்கு கீழே. ஜனங்க இருக்காங்க. சுத்தி ஜனங்க, நெருப்பு. போயிருப்பீங்க நீங்க. கீழே வந்து ஃபுல்லா வந்து ஃபயர் வச்சிருக்காங்க. கேமரா இங்க இருக்கு, நாங்க 2 பேரும் ரோப்ல மேல இருக்கணும். விழுந்தா கேமராவை இடிச்சிட்டு அப்படியே இதுல விழுந்துட வேண்டியதான். ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லல அவரு. இப்பதான் இந்த ஒரு இன்டர்வியூல தான் சொன்னாரு. இப்போ வந்து நம்ம தப்பான பதில் அந்த ஒரு ரவுண்டுக்கு போலாம். இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கேட்கற இப்பதான் நீங்க கொஸ்டினுக்கு தப்பான பதிலா சம்பந்தம் சொன்னீங்க. உங்க பேர் என்ன அப்படின்னா கேளுங்க நீங்க ஸ்ருதி. சோ ஒருத்தரா போலாம், 1 by 1 போலாம். இல்ல ஏன் என்கிட்ட அனுப்புறாங்க? இல்ல எனக்கு டவுட். இப்ப இவங்க கிட்ட தப்பா கேட்டீங்கன்னா அந்த ஒரு கேள்வி தானே, இல்ல திரும்ப திரும்ப கேட்டே இருப்பீங்களா? No, எல்லாருக்கும் 10 questions வரும். ஓ, 10 30 question seconds வருமா? டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். 30 ஒவ்வொரு seconds. ஆளுக்கும் 30 இருக்கா? ஆமா. சோ இப்ப ஓகே, சோ உங்க பேர் என்ன? உங்க ஜிம்கி அழகா இருக்கு. அப்படி என்ன சொல்றீங்க? பேரை கேட்டா பேர் தான் சொல்லணும். பேரை மாத்தி சொல்லு. பேரே ஜிம்கி. ஓகே ஜிம்கி. பேரு ஜும்கி. இந்த படத்தோட ஒரு 1 line summary. நல்லா இருக்காரு. ஐயோ, தப்பு சொல்லிருக்கேன். சரி நல்லா இருக்கும்ல. உங்களோட கரியர்ல ஃபேவரட் ஃபிலிம்? எதுவுமே இல்ல. அவங்களோட கரியர்ல ஃபேவரட் ஃபிலிம்? தெரியாது. What inspired you to become an actor? அவங்களாலதான். யங் ஆர்டிஸ்டுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? பத்திரமா இருங்க. தப்பா அது? கரெக்ட். கரெக்டா? கரெக்டா ஆன்சரா? பத்திரமா இருக்காதீங்கன்னு சொல்லிருக்கணும். அவங்க இல்ல அதனால பத்திரமா இருங்க. பத்திரமா இல்லைன்னு இருக்காதீங்கன்னு சொல்லிருக்கணும். சொல்லிருக்கணும். சரி ஓகே தப்பு. பரவாயில்ல. நெகட்டிவ் ஃபீட்பேக், how to deal with negative feedback? அழுதுட்டே இருக்கு. முடிஞ்சது. 30 seconds ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு. சார் உங்க பேரு? சிவா. படத்தோட ஒரு சம்மரி. என்ன புரியல? இந்த படத்தோட ஒரு சம்மரி, ஒரு லைன், 1 line. ஒன் லைன் படத்தோட கதை. தெரியலையே. ஃபேவரட் மூவி இன் யுவர் கரியர்? கரியர்ல அவ்வளவுதான் தெரியும். ஃபேவரட் உண்மை சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். கதை அவருக்கு தெரியும்ல. தெரியலங்கிறது தப்புதான். உங்க கரியர்ல உங்களோட ஃபேவரட் படம்? அப்படி எதுவும் இல்ல. சாரோட கரியர்ல உங்க ஃபேவரட் படம்? ஆமா அப்படி இருக்கு, ஆனா இல்லன்னு தானே சொன்னேன். அப்படி இருக்கு. ஃபேவரட் படம் எல்லாமே இருக்குமா ஒரு மனிதனுக்கு? சாரோட கரியர்ல உங்களோட ஃபேவரட் படம்? ஒரு படமே என்ன எடுக்கல. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு என்ன இன்ஸ்பயர் பண்ணிட்டு? இந்த வளையல். யங் ஆர்டிஸ்டுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஆர்டிஸ்ட்னா யாரு? நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க? அப்படிதான் புரியல. தப்பா யாராச்சும் நெகட்டிவா சொன்னாங்கன்னா நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க? சூப்பரா என்ஜாய் பண்ணுவேன். ஒரு ரோலுக்கு நீங்க எப்படி ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நான் பண்ணவே மாட்டேன். உங்களோட ஜாப்ல மோஸ்ட் சேலஞ்சிங்கான பார்ட் என்ன? சேலஞ்சிங், கஷ்டமான? அப்படி ஒரு பாட்டே இல்ல. ஓகே போலாமா? உங்களோட ஜாப்ல மோஸ்ட் சேலஞ்சிங்கான இது என்ன? செட்டுக்கு வர்றதா ரொம்ப கஷ்டம். ஒரு ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அதத்தான் அவர் சொன்னாரு. அது இது வேணாம் correct ஆ இருக்கு. சரி ரைட் அடுத்து. ஒரு ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நான் ப்ரிப்பேர்லாம் ஆகும். ஒரு படம் நீங்க பாஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு படம் நீங்க நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்ற ஏதாச்சும் ஒரு படம்? அப்படி எந்த படமே இல்ல. அப்ப correct. என்ன இல்ல பண்ணல. ஏய் அப்படி இல்ல. மூணுமே எல்லாம் correct. ஆமா அப்படி இல்லங்கிறது கரெக்ட் தான். வேஸ்ட் நீ எனக்கு முடிச்சிடலாம். Okay. சொல்லிருக்கலாம். முடிச்சிடலாம். நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நீங்க அதை எப்படி deal மூணுக்குமே ரைட்டா சொல்லிட்டு கேளுங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா எப்படி டீல் பண்ணுவீங்க? நல்லா சாப்பிட்டு தூங்கு. இதுவும் கரெக்டா இருக்கு கிட்டத்தட்ட. நான் என்ன சொன்னேன், என்ஜாய் பண்ணுவேன்னு. யாராவது என்ஜாய் பண்ணுவாங்களா? நீ வந்து நிஜமா இல்ல சில பேர் என்ன அதெல்லாம் கண்டுக்காம சாப்பிட்டு தூங்கிடுவேன். கரெக்டா வரும். சிரிப்பா சொல்லணும். சரி விடுங்க, நீங்க போங்க அவர்கிட்ட. இல்ல யங்கர் ஆர்டிஸ்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எங்க பாட்டி முடிச்சு சொல்லுங்க. எங்க பாடி செத்துருச்சுன்னு சொல்லுங்க. சாரோட கரியர்ல உங்களோட ஃபேவரட் படம் எது? அவர் எங்க நடிச்சாரு? வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நடிக்காத படத்தை ஏதாவது சொல்ல. அவர் எங்க நடிச்சாருன்னு தானே கேட்டேன். அப்படி கிடையாது. சார் நடிக்காத படம் சொல்லல.
புரியல அவனுக்கு. ஃபேமிலி டூரிஸ்ட். ஓ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். விமல் சார் படோட கரியர்ல ஃபேவரட் படம் எது நீங்க எதுன்னு கேட்கும்போது நீங்க சிவகார்த்திகேயன் சாரோட படத்தை சொன்னீங்கன்னா ஓகே. அதெல்லாம் நீ எப்போ பெயில அடுத்த ஆளுக்கு போமா எல்லாம் அதுவும் லைட்டா சொல்லு 3 இருக்கு. இதுல சரி நான் முடிக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு ஆன்சர் தர ஆளை வச்சுக்கிறேன். பக்கத்துல ஆன்சர் சொல்றதுக்கா? இல்ல இப்ப அவங்க ரெண்டு பேரும் different. இப்ப வந்து முன்னுக்கு பின்னா கேட்கணும் அவங்களுக்கு. சரி சார் உங்க சாரோட படத்துல உங்களுக்கு ஃபேவரட் கரியர்ல உங்களுக்கு ஃபேவரட் படம் எது? டிராகன். அவரு prepare ஆயிட்டாங்க. அதே கேள்வி அப்படியே கேக்குறீங்க. வேற கேட்டுட்டு நடுவுல கேக்குறீங்க. சரி உங்க பேர் என்ன? சார் பேர் விமல். அது கரெக்ட் தானே? யார் பேர் கேட்டாப்ல நான் சார் பேர் என் பேரு இல்ல இல்ல சார் பேர் இல்லங்க இதுக்கு கரெக்ட்டா தான் சொல்லிருக்கீங்க. ஆன்சர் தான் அந்த சார் தப்பா வெச்ச சங்க இருக்காங்க. சொல்றது கரெக்ட் சார். அவர் பேர் விமல். என்னோட பேர் விமல்னு சொல்லிருக்கணும். அவர் பேர் விமல்னா அது கரெக்ட் தான் நான் சொல்றேன். சரி ஓகே. இல்ல மேமுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம். கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போயிடலாம் ஃபர்ஸ்ட்ல. நாங்க எல்லாம் இந்த கிராமத்துல வில்லேஜ் அந்த நல்ல இதெல்லாம் தெரியாது. ஆமா அப்படி எங்க வந்து நீ? ஆமா மேம் பிளாக் பண்ணி வந்தீங்க. சார் படம் சார் சார் ஓகே 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 ஓகே. படத்தோட ஒரு ஒன் லைன் சொல்லுங்க. நம்ம படத்தோட ஒரு ஒன் லைன். 10 லைன் சொல்லிருக்கேன். நான் படம் எடுக்கலையே. இல்ல அது இல்ல அது சொல்லணும். ஏதாச்சும் ஒன்னு சொல்லணும். வாங்க சுடவா. ஒண்ணே படத்தை பேர் சொல்றாங்க. அடுத்து கேள்வி. இப்போ நாளை இயக்குனருக்கு கொடுக்குற நீங்க அட்வைஸ் என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க? நாளே இயக்குனரா? ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் அப்படி ஒரு இயக்குனர் இருக்காங்களா? இதுவும் கரெக்ட் தான். ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுங்க. தப்பான அட்வைஸ். அது தட்டி சைடு எவ்வளவு நேரம் வாய்ப்பு எடுக்கிறது? அர்த்தம் ரெடியா? மாட்டிக்கிட்டாரு. ஆனா நீங்க சொல்லுங்க அடுத்த ஒரு நாளை கேட்டுறதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க? நல்லா போய் பேட்மிண்டன் விளையாடணும் ஜாலி. சந்தோஷம் தான். தப்பா இருந்தாலும் ஓகே தான். மேபி அவர் உங்களுக்கு நீங்க நிஜமாவே பேட்மிண்டன் விளையாடுவீங்களா? எனக்கு புரியல. சாப்பிட்டு தூங்குவேன்னு சொல்றது அதானே. நான் என்ன சொன்னேன்? சாப்பிட்டு தூங்குவேன்னு சொன்னேன். அதேதான் அவரும் சொல்லிருக்காரு. அதே யோசிச்சுட்டு இருப்போம். அவர் கரெக்டான ஆன்சர் தான் சொல்லிருக்காரு. இல்ல இப்ப கடைசி தப்பா தான் சொல்லணும். ஜெயிச்சது இதுவா தான். சார் இது அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்தோம்ல எல்லாரும். எவ்வளவு கொடுத்தாலும் நான் ஃபெயில் தான். அப்பா நாங்க பேப்பரே கொடுத்தாங்க. பாத்துறதுனால தான் எங்களுக்கு உண்மையை தவிர வேற எதுவும் பேசவே தெரியல. நெக்ஸ்ட் கேளுங்க. ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ வரவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்ல கதை எழுதுங்க. வாசிக்காதீங்க, நல்லா போய் கபடி விளையாடுங்க ஜாலி. அது கரெக்ட் தான். அது எப்படி கரெக்டா? அது எப்படி கரெக்டா? அட்வைஸ் கேட்டாங்க, நான் மாத்தி தானே சொன்னேன். பண்ணாதீங்கன்றது தப்பான அட்வைஸ் இல்ல. சுரோ ஓகே நம்ம வந்து 5 பேரும் பேசினதுல வின்னர் வந்து விமல் சார். நோ சரி இல்ல. நீ ஃபர்ஸ்ட் கே சரியா சொல்லிட்ட. இல்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருச்சேன். Thank you so much எல்லாருக்கும். Thank you. ஜூன் 6ஆம் தேதி பரமசிவன் பாத்திமா திரைக்கு வருது. எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you next time.